இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பெயர்ச்சி 2025 ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி ஆகுது. அதாவது திருக்கணிதப்படி ஏப்ரல் மாதமும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதமும் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மேசம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேசம் ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். அதாவது இந்த குரு பெயர்ச்சி வந்துட்டு மேஷத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சகாய குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மேஷத்துக்கு குரு பகவான் 3வது வீடு முயற்சி ஸ்தானத்தில் போகிறாருங்க. இந்த குருவுடைய பெயர்ச்சி முதல்ல எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே அதாவது குரு, சனி, ராகு, கேதுக்கள் இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வருட கிரகங்கள். அதில் குரு பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெயர்ச்சி ஆகும். ஸோ ஒரு வீட்டில் குரு போயிட்டார் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் அதே வீட்டில் இருப்பார். ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி. ஸோ அதனால தான் அந்த குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இந்த குரு இப்போ மேஷத்துக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னா சகாய குருவாக மாறப்போகிறாரு. அதாவது 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் கோச்சார குரு இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் குருவுடைய முழு சப்போர்ட்டும். அதாவது சகாய குரு அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் முயற்சி எடுப்போம். எடுக்கிற எல்லா முயற்சியுமே எல்லா நேரத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. நிறைய பேர் ஏதோ ஒரு முயற்சி எடுப்பாங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா அப்படின்னா கிடையாது. ஒரு சில நபர்களுக்கு தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அந்த சக்ஸஸுக்கு என்னதொரு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கரெக்டான முயற்சியாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா அந்த முயற்சி சீக்கிரம் நல்லபடியாக முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க. அந்த கம்பெனியில் அதே கம்பெனியில் ஒரு நல்லதொரு சீனியர் போஸ்டிங்கில் உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லை சொந்தக்காரவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக சீக்கிரமாக அந்த கம்பெனியில் வேலை அப்படிங்கிறது கிடச்சிரும். அவங்க சப்போர்ட் மூலியமாக கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லை, அந்த கம்பெனியில் உங்களுக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னா எல்லா முயற்சியுமே நீங்கள் தான் போட்டாகணும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, நம்ம முயற்சி போட்டாலும் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சியுமே கரெக்டாக முடியாது. அதுதான் விஷயம். இப்போது குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அவர் சகாய குருவாக மாறி அடுத்த ஒரு வருடம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் குருவுடைய முழு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த குருவினுடைய இந்த சப்போர்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்தாலே அது சகாய குரு.
அதில் குறிப்பாக குருவினுடைய திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது மற்ற கிரகத்துக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா பார்வை தான். மற்ற கிரகங்களை விட குருவுக்கு இந்த ஸ்பெஷல் பார்வை அப்படிங்கிறது உண்டு. அதாவது எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை அப்படிங்கிறது இருக்கும். அது ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குருவுக்கு அதை தாண்டி ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் பார்வையும் இருக்குது, 9ஆம் பார்வையும் இருக்குது. ஸோ இந்த 2 பார்வை ஆல்ரெடி இருக்கக்கூடிய 7ஆம் பார்வை, இந்த 3 பார்வையில் குரு எந்தெந்த வீட்டெலாம் பார்க்குறாரோ அந்த வீட்டை எல்லாமே வளர்த்து விட்ருவார். ஸோ அதனால் குரு ஒரு வீட்டில் இருந்தாலும் அவருடைய பலன்கள் அப்படிங்கிறது 4 வீட்டில் கிடைக்கும். அவர் இருக்கக்கூடிய வீட்லேயும் பலனை கொடுப்பார், அவர் பார்க்கக்கூடிய 3 வீட்லேயும் பலனை கொடுப்பார். ஸோ அப்போது இந்த சகாயக்குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, குருவினுடைய 5ஆவது திருஷ்டி, அதாவது 5ஆம் பார்வை எங்கே விழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் வீட்டில், மேஷத்தில் இருந்து கரெக்டாக 7ஆம் வீட்டில் குருவுடைய 5ஆம் பார்வை விழுகுது. ஸோ 7ஆம் வீட்டில் குரு பார்வை விழுந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பார்ட்னர் அமைவாங்க. திருமணஸ்தானம், அதாவது ஒரு சிலர் கல்யாண வயசில் இருப்பீங்க, கல்யாணத்துக்கு இப்போது வரன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக ஒரு பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு துணை அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை ஒருத்தர் வந்துட்டு ஏதோ பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்துட்டு, நல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு யாராவது வந்துட்டு அமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வயசு என்ன, நீங்கள் எந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்ப ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்துட்டு நல்லது ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால 7ஆம் பாவத்தில் இப்போ அமையக்கூடிய பார்ட்னர் வந்துட்டு கரெக்டாக நல்லவராக இருப்பாங்க. அதில் சந்தேகம் அப்படிங்கிறதே வேண்டாம். ஏன்னா குருவினுடைய பார்வை அதனுடைய பலன் அப்படிங்கிறத கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குரு வந்துட்டு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க சுபகிரகம், நல்லவர்னு சொல்லிடலாங்க. மற்ற எல்லா கிரகத்தை விட குரு தான் ஒரு முழு சுபர். குருவுடைய பார்வையில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவராகவே இருப்பார். ஸோ அதுலேயும் குறிப்பாக குருவுடைய தன்மைகளையே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குருவோட தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வெஜிடேரியனாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அசைவம் எனக்கு பிடிக்காதுங்க, நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெஜிடேரியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரொம்ப படித்தவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெரிய படிப்பாளிகள், இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பார்ட்னராக அமைவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்லதொரு பார்ட்னர் அப்படிங்கிறத குரு பகவான் கொடுப்பாருங்க. ஸோ அந்ததொரு பார்ட்னர் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்ததொரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதாவது குரு வந்துட்டு சகாய குரு தான், சப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான். அவர் யார் மூலியமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். 7ஆம் பாவத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்கள் பார்ட்னர் மூலியமாகவே நிறைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதிரி குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை நல்லதை பண்ணும். அதே மாதிரி அடுத்து குருவினுடைய 7ஆம் பார்வை, அதுவும் ரொம்ப முக்கியமான பார்வை. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய 7ஆம் பார்வை தன்னோட வீட்டையே பார்க்கும், பாக்கியஸ்தானத்தை பார்க்கும். அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். இப்போது இருக்கக்கூடிய குரு 3ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டான தன்னையோட வீட்டையே பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தையே பாக்கியாதிபதி பார்க்குற காலத்துக்கு ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டம். பாக்கியம்னா என்ன அப்படின்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது தெரிஞ்சால் தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது முன் ஜென்மத்தில் ஒரு சில பிறவிகளுக்கு முன்னாடி நாம் நிறைய நல்லது பண்ணியிருந்திருப்போம், அதே மாதிரி தீயதும் பண்ணியிருந்திருக்கலாம். அதற்கு உண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பிறவியில் நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது லைஃப்பில் எப்போதுமே எல்லோரும் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க, வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையுமே அந்த சமமாக ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதோட இன்பம் துன்பங்கள் அப்படிங்கிறது கலந்து வரும். அதுதான் வாழ்க்கை. அந்த இன்ப துன்பத்தில் இன்பத்தை எப்போ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாக்கியஸ்தானத்தில், அதாவது முக்கியமான கீ பிளானட்ஸ் ஏதாவது போகும்போது அந்த பாக்கியஸ்தானத்தை ஏதாவது சுபகிரகங்கள் பார்க்கும்போது நல்லதாக அமையுங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான எல்லா பலன்களையுமே எடுத்துக்கிறது
ஒரு சேஃப்டி லாக்கரில் போட்டு வைக்கிற இடம் எது அப்படின்னா அதுதான் பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு. அதாவது நம்ம கையில் காசு இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏதாவது பேங்க்கில் போயிட்டு போட்டு வைப்போங்க இல்லைங்களா, இல்லை நிறைய நகை வச்சுருந்துருப்போம், இல்லை ஏதாவது வந்துட்டு வீட்டு பத்திரம் அந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இதை எங்கேயாவது போயிட்டு வைக்கலாமா, எங்கே ரொம்ப சேஃப்டியான இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேயே லாக்கர் தருவாங்க. ஸோ அது ரொம்ப சேஃப்டியான இடம், அங்கே போய்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் லாக்கரில் நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வரலாம் உங்களுடைய பேரில். அதே மாதிரி தான் இந்த பேங்க்கில் லாக்கர் அப்படிங்கிறது எப்படி தனியாக தராங்களோ அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்லதொரு வினைகளுக்கு உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி லாக்கரில் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது தான் பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு. அந்ததொரு பாக்கியாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்கு குரு தான். ஸோ அந்த குரு தன்னுடைய வீட்டையே இப்போது பார்க்குறாருங்க. அதனால் முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்வினைகளுக்கு உண்டான எல்லா நல்ல பலன்களும் அடுத்த ஒரு வருடத்திற்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அடுத்த ஒரு வருடம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் குருவினுடைய சப்போர்ட் முழுக்க இருக்கும். அதனால் ஏதாவது முயற்சி எடுத்தாலே போதும், வாழ்க்கையில் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்களுக்கும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாங்க. நிறைய பேர் செய்கிறது ஒரு தப்பு என்ன அப்படின்னா ஜோதிடரை போய் பார்ப்பாங்க, ஜோசியர் வந்துட்டு டைம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க, இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குது, வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க அப்படி இப்படின்னு ஜோதிடர் நல்லா சொல்லுவாங்க, பாசிட்டிவாக சொல்லுவாங்க. அது ஜோதிடர் சொல்லிட்டாரு நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் டிவி போட்டு டிவி பார்ப்பாங்க, 3 வேளையும் சாப்பாடு வரும், நல்லா சௌகரியமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வருஷம் போயிட்டு ஜோதிடர் போய் பார்த்து சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க எதுவுமே நடக்கலையே, நான் வீட்டில் தானே வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு வருடம் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோதிடர் சொன்னது தப்பா அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஒரு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்காரு. ஆனால் எந்தது ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த முயற்சி தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முயற்சி எடுக்காமல் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் சாதித்தவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்தவங்க தான். சும்மா எல்லார் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம், சாப்பிட்ற எல்லாருக்கும் காசு அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ற அளவுக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசாக வராது. இப்போது டைம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மேஷம் ராசிக்காரவங்க அதிகப்படியான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கணும், அதுதான் முக்கியம். இது எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த ஒரு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு குருவினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது முழுக்க கிடைக்கும். காரணம் என்ன, பாக்கியாதிபதி. இந்த காரணத்தால் குரு சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுவாருங்க. குரு அதே மாதிரி 7ஆம் வீட்டையும் பார்க்குறதுனால உங்கள் பார்ட்னரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் முயற்சி எடுங்க, சக்ஸஸ் கிடைக்கும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் முயற்சி எடுக்கிறேன், அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். காரணம் என்ன அப்படின்னா குருவினுடைய 9ஆம் பார்வை, அதாவது மொத்தம் 3 பார்வை இருக்குது. 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பற்றி சொல்லியாச்சு. இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய 9ஆம் பார்வை. ஸோ அந்த 9ஆம் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானம் 11ஆம் வீட்டில் விழுகுதுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன். அது என்னங்க லாபஸ்தானம் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய எந்ததொரு முயற்சியாக இருந்தாலும் ப்ராஃபிட்டபுளாக முடியுதா, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா அப்படின்னு சொல்கிறது தான் லாபஸ்தானம். ஸோ அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால லாபத்தை அதிகரிக்கும். அதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 10 வருடமாக ஒரே மாதிரி லாபம் வருமா அப்படின்னா வராது. அது பிஸ்னஸ் ரொம்ப வருஷம் பண்ணுறவங்க யாரை கேட்டாலும் அது தெரியும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 1-2 வருஷம் நல்ல லாபகரமாக இருக்கும், ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் சுமாராக போகும். சில நேரங்களில் ஃபுல்லாக நஷ்டத்துலேயும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, 1-2 வருடம் நஷ்டத்துலேயும் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு 1-2 வருஷம் ஆவரேஜாக அது லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, ஏதோ
பணம் வருது போகுது அப்படியே ரொட்டேஷனுக்கு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரே பிஸ்னஸாக 10 வருஷமாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் இந்த லாபத்தில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் தான் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது. குரு எப்பெல்லாம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரோ அப்பெல்லாம் லாபத்தை அதிகப்படியாக கொடுப்பார். அதுதான் முக்கியம். ஸோ குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த லாபஸ்தானத்தில் விழாத பட்சத்தில் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த அளவுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஒரே தொழில் தான் மாதம் வந்துட்டு ஒரு 50,000 ஆவரேஜாக ஒரு லாபம் அப்படிங்கிறது வருது. ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 50,000 லாபத்துக்கு பதிலாக 1,50,000 2 லட்சம் வரைக்கும் லாபம் வரும். அதுதான் வித்தியாசம். குருவினுடைய பார்வை அங்கே இல்லை அப்படின்னா எப்படியாவது முட்டி மோதி அந்த 50,000 60,000 அப்படிங்கிறது தான் லாபம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை விழுந்துட்டா அப்போ கொஞ்சம் போடுற எஃபெக்ட் எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறத டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ அதனால் மேசம் ராசிக்காரவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் முயற்சி அப்படிங்கிறது எடுங்க. இப்போ தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் ரொம்ப வருஷமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க சொல்கிற விஷயம், அதாவது சார் நான் வந்துட்டு ஒரு 4 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட ஜோதிடம் பார்த்தேன், நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணலான்னு கூட நீங்கள் போன தடவை பேசும்போது சொன்னீங்க, நான் இப்போயும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி பார்த்து இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கே 4-5 வருஷம் போயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டிலே பண்ணாதீங்க. இப்போ காலகட்டம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப யோசிக்கிறதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இந்த பிஸ்னஸ் ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக குருவினுடைய சப்போர்ட், சகாய குரு முழு சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதனால் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உண்டுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.